ஒரு 3.5 இயர்ஸ்க்கு மேலே ஸ்ரீ அண்ணா கூட உங்களுக்கு ட்ராவல் இருக்கு. அந்த டயத்தில் அவர் எப்படி இருப்பார்? ஏன்னா இப்போ நான் இருந்திருக்கேங்க. இப்போ 3 வருஷம் ஸ்ரீ அண்ணா கூட. அவர் அந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது. அவர் வந்து எல்ஜிபிடிக்யூவாக மாறிட்டார், டிரான்ஸ்ஜெண்டராக மாறிட்டார். அதான் சொல்கிறேன். அது வந்து என்ன அப்படின்னா, சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆக்டர் ஸ்ரீ அவருக்கு என்னதான் பிரதர் ஆச்சு? ஸ்ரீ அண்ணா கூட நான் நடித்த வரைக்குமே வந்து கணக்கான காலங்களில் எனக்கும் அவருக்கும் தான் ட்ராக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அவர் பார்க்குற மாதிரிலாம் அவருக்கு கிடையவே கிடையாது. டோட்டல் கான்ட்ராஸ்ட் அவர். அண்ட் அவரை மாதிரி ஒரு ஜாலி பர்சனை வந்து செட்டில் பார்க்கவே முடியாது. மீடியா ஆட்கள்லாம் பார்த்தா பயங்கர கோவம் தான் வருது. இப்போ அவங்களாம் ஏதோ ஸ்ரீ அண்ணா கூட கிட்ட 10 வருஷம் பழகின மாதிரி அவருக்கு இப்படி தான் ஆயிடுச்சு, அவருக்கு இதுக்கு அடிக்ட் ஆகிட்டார், அவர் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்களா நீங்களாம் வந்து முதல்ல ஒரு 3.5 இயர்ஸ்க்கு மேலே ஸ்ரீ அண்ணா கூட உங்களுக்கு ட்ராவல் இருக்கு. அந்த டயத்தில் அவர் எப்படி இருப்பார்? ஏன்னா இப்போ நான் இருந்திருக்கேங்க. இப்போ 3 வருஷம் ஸ்ரீ அண்ணா கூட. அவர் அந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது. அவர் வந்து எல்ஜிபிடிக்யூவாக மாறிட்டார், டிரான்ஸ்ஜெண்டராக மாறிட்டார். அதான் சொல்கிறேன். அது வந்து என்ன அப்படின்னா, சீன் ஒன்று எழுதியிருக்காங்கன்னா அந்த சீனை படிச்சுட்டு அப்படியெல்லாம் போயிட்டு ஷார்ட்டில் நிற்க மாட்டார். அது அப்படியே உள்வாங்கி அந்த சீன் அப்படியே மனப்பாடமாக இருக்கும் கவுண்டரோடு சேர்ந்து. எங்கள் டீம்லேயே வெல் டிசிப்ளின்டு ஸ்டார்னா அவர் மட்டும்தான். All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Pre-book now. க்ஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. பிரதர், இப்போ நம்ம ஊரில் சோசியல் மீடியா எடுத்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு போஸ்ட்டோ நியூஸ் சேனலோ எது எடுத்தாலுமே ஒரே ஒரு ஆக்டர் பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆக்டர் ஸ்ரீ அவரை பற்றி. நீங்களும் அவர் கூட ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஆக்டர் ஸ்ரீ அவருக்கு என்னதான் பிரதர் ஆச்சு? எல்லாருமே இதுதான் கேட்குறாங்க. அவருக்கு என்ன ஆச்சுன்றது எல்லாருக்குமே ஷாக்கு தான். இந்த மாதிரி ஒரு வீடியோ வரும்போது நான்லாம் என்ன நினச்சேன்னா, ஒன்று வந்து அவருக்கு யாரையாவது ப்ராங்க் பண்ணணும், இல்லை அப்படி இல்லாட்டி அவர் வேறு ஏதாவது ஒரு படத்துக்காக ஏதோ ஒர்க் பண்ணுறாருந்த மாதிரி தான் நான் நினச்சேன். நான் வந்து ஸ்ரீ அண்ணாவுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு இதுவானுங்க. ஏன்னா ஸ்ரீ அண்ணாவோட நாங்கள் நடித்த போதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும், நான் மற்ற கோஸ்டார் பற்றி நான் பேச வரல, ஸ்ரீ அண்ணா கூட நான் நடித்த வரைக்குமே வந்து கணக்கான காலங்களில் எனக்கும் அவருக்கும் தான் ட்ராக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ புலின்ற மாதிரி தான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர் வந்து எப்போ வந்து ப்ரைவேட்டாக இருக்கணுமோ அப்போ ரொம்ப ப்ரைவேட்டாக இருப்பார், எப்போ ஜாலியாக இருக்கணுமோ அப்போ ஜாலியாக இருப்பார். ஓகே, பட் ஆனால் அவர் பார்க்குற மாதிரிலாம் அவருக்கு கிடையவே கிடையாது. டோட்டல் கான்ட்ராஸ்ட் அவர். அண்ட் அவரை மாதிரி ஒரு ஜாலி பர்சனை வந்து செட்டில் பார்க்கவே முடியாது. நான் அந்த மாதிரிலாம் வீடியோ ஷேர் ஆனேன் 2 ஹவர் நான் ஃபுல்லாக அப்செட் ஆகிட்டேன். எனக்கு எதுவுமே தெரியல. நான் ஃபஸ்ட்டுக்கு நம்பவே இல்லை. சர்க்குலேட் ஆகும்போது நம்மளும் நம்மளோட கேங்கில் இருக்க சில பேருக்கு அனுப்புவோம் இல்லையா. அண்ட் எனக்கு கன்ஃபார்ம் எப்போ ஆச்சுன்னா, ஃபேஸை நம்ம மார்ஃப் ஏதாவது பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், வாய்ஸ் அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. நான் அது வச்சு தான் இது அண்ணா வாய்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் 3 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர் என்கிட்ட பேசுனதெல்லாம் ஞாபகம் இல்லாமல் இறந்துருக்கும். ஸோ அப்படிலாம் போது என்கிட்ட ரொம்ப கேரிங்காக இருக்க ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்க ஒரு ஆள். அந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்காங்கன்னா அந்த சீனை படிச்சுட்டு அப்படியெல்லாம் போயிட்டு ஷார்ட்டில் நிற்க மாட்டார். அது அப்படியே உள்வாங்கி அந்த சீன் அப்படியே மனப்பாடமாக இருக்கும் கவுண்டரோடு சேர்ந்து. ஓகே. ஸோ நானும் பக்கத்தில் சும்மா இருந்தால் கூட நீ சும்மா இருக்க, நமக்கு தானே காம்பினேஷன், வா போலி நம்ம 2 பேரும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுவாப்ல. ஆமாம், செம்ம இதுவாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப ப்ரைவேட் ஆனதுக்கும் ஸ்ரீனா தான் காரணம். ஏன்னா சொல்லிட்டே பாருங்க, நிறைய அட்வைஸ்லாம் என்கிட்ட சொல்லுவார். ஸ்ரீடா எல்லா இடத்துலையுமே இப்படியே இன்னும் ஜாலியாக இருக்காத, நிறைய அட்வைஸ், நார்மலான அட்வைஸாகவும் இருக்கும். அண்ட் அதே சமயம் வந்து கரெக்டாக ஆணியில் அடிக்கிற மாதிரி இருக்கும் அட்வைஸ். எங்கள் டீம்லேயே வெல் டிசிப்ளின்டு ஸ்டார்னா அவர் மட்டும்தான்.
அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியாக இருப்பார். அண்ட் எங்கள் செட்டே சொல்கிறேனே, இந்த ஃபஸ்ட்டு சீசன் விட்டுருங்க, இர்ஃபான் அண்ணா பாண்டியனா அந்த செட்லாம் விட்டுருங்களேன். எங்கள் செட்டில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, யாருக்குமே யார் மேலேயும் பொறாம போட்டியே கிடையாது. எங்கள் செட்டை அப்படி இருக்கும், நடித்ததுக்கு நாங்களே கலாய்ச்சிப்போம், நாங்கள் எப்படி நடிச்சிருக்கோன்னு. அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்த செட்டு. பட்டு யார் என்ன கண்ணு பட்டதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 படமாக இருந்தாலும் 5 படமும் ராக்கெட் விட்ட மாதிரி படம். எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில். ஷீனா இஸ் நாட் ஓன்லி ஆக்டர், அவருக்கு ஸ்கிரிப்ட் சென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். அதை நான் பேசும்போதே டைலாக்ஸ் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணும்போதே நிறைய ஃபில்லர்ஸ்லாம் அவர் ஆட் பண்ணும்போது அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும் சீனுக்கு. சீனை விட்டு தள்ளாமல் ரொம்ப அன்வான்டாலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய டேலண்ட் அவருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேக்கு பிஃபோர் வந்து கலப்போது யாரில் கிட்டன்னு கண்டஸ்டன்ட் அவர். ஆமாம். அப்போ வந்து சுற்றி எவ்வளோ ஆட்கள் இருப்பாங்க, அப்படிலாம் நடித்த ஒருத்தரை வந்து அவங்க ஃப்ரெண்டு இப்போ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, அந்த அக்கா சொல்லியிருக்காங்க, அவனுக்கு கேமராவை பார்த்தாலே இப்போல்லாம் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் இது ஏதோ ஒரு விதமான லோன்லினஸ்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து நான் இங்கே வந்து உட்காந்து பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, என்னை பற்றி வந்து ஸ்ரீ எனக்கு என்ன அபிப்பிராயம் வச்சுருக்காருன்றது எனக்கு அடுத்தபட்சம். எனக்கு அது தேவையில்லாத விஷயம். நான் அவருக்கு மேலே அன்பு வச்சுருக்கேன், நான் வந்து உட்காந்து பேசி தான் ஆகணும் அவருக்காக. கடைசியில் யாருமே இங்கே வரலையே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அந்த ஒரு விஷயமும் இருக்குது. என்ன அவருக்கு ஆயிருக்கு அப்படின்றது அது ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷனாகவே இன்னும் நமக்குலாம் ஆன்சர் கிடைக்கல. பிச்சு போட்டால் மாதிரி இருக்கு. அண்ட் இன்னும் சில மீடியாக்கள்லாம் பார்த்தா பயங்கர கோவம் தான் வருது. சில ப்ரெஸ் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை சில பேர் வந்து இப்போல்லாம் படம் எடுக்கிறத விட்டு யூடியூப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரை பற்றியும். ஸோ யார் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்களாம் ஏதோ ஸ்ரீ அண்ணா கூட கிட்ட 10 வருஷம் பழகின மாதிரி அவருக்கு இப்படி தான் ஆயிடுச்சு, அவருக்கு இதுக்கு அடிக்ட் ஆகிட்டாரு, அவர் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்களா நீங்களாம் வந்து முதல்ல அந்த வீடியோ வந்து நாளைக்கு அவருக்கே எல்லாம் மாறிட்டு அதை அவரை பார்க்கும்போது அவருக்கு இன்னும் ட்ராமா அதிகமாகுமா கம்மியாகுமா? இல்லை, இவ்வளோ தூரம் ஷேர் ஆகும்போது அவர் பார்க்கும்போது அவருக்கு ஒருவேளை நல்லா எல்லாமே திருந்தி நல்ல குணமாகி வரும்போது அவர் இதை பார்த்துட்டாரு அப்படின்னா இந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு அவருக்கும் ஒரு கில்ட்டி ஆகும்ல, கில்ட் ஆகும். நம்ம அதனால தான் மக்களை திட்டுறதே கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் பார்க்குற ஆடியன்ஸும் ஷேர் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் பாசிட்டிவாக அதை காமிச்சிங்கன்னா அவங்க பாசிட்டிவாக இதை பண்ண போகிறாங்க. சரி, தப்பு இல்லை, ஸ்ரீ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அந்த ஃபோட்டோவை தான் நீ போட்டு காமிக்கணுமா என்ன? சரி, அந்த ஃபோட்டோவே நீங்கள் போட்டு காமிக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். இங்கே இப்போ ஒரு போஸ்ட் வைரல் ஆகி 4 நாள் ஆகுதா? 4 நாள் ஆகியும் டெய்லி அவர் சாயங்காலம் ஒரு வீடியோ போட்டுட்ருக்காரா இல்லையா? அதே பேஜில் போட்டுட்ருக்காருல. அப்போ வந்து இவ்வளோலாம் நடந்திருக்குன்றது அவருக்கு தெரியலனா ஃபஸ்ட்டு அவரா இல்லைன்னு அர்த்தமா இல்லையா? அப்போது ஆஸ் ரெஸ்பான்சிபிள் இண்டஸ்ட்ரியாக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தான் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். நல்ல ஆர்டிஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்களே ஆபாசமாக இது பண்ணால் அதில் என்ன பிரயோஜனம் இருக்குன்னு எனக்கும். கண்டிப்பாக. ஏன்னா நாளைக்கு அவர் வந்து எல்லாமே க்யூர் ஆகி வந்து பார்த்து மறுபடியும் இது பார்த்து மறுபடியும் அவருக்கு ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுறது? அது என்ன? ஏன்னா நான் அஃபெக்ட் ஆகிருக்கேன் ஸ்கிசோஃப்ரீனியாவில். நான் 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன். என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் போகும்போது வேணால் உங்களுக்கு காட்டுறேன். அதில் வந்து எனக்கு எதுவுமே இல்லை. நான் எதனால் நான் இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா, அன்னைக்கு ராகவேந்திரன், இன்னைக்கு ஸ்ரீ, நாளைக்கு யாரோ. மற்றபடி அண்ணாவோட போஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி சம்பளம் பாக்கி நம்ம அதில் வந்து நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கே அருகதை கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். சம்மந்தப்பட்டவர் அந்த போஸ்ட்டை போட்டிருக்காருன்றதுனால சம்மந்தப்பட்டவர் தான் அதை பற்றி பேசணும். இல்லை அதை பற்றி தெரிஞ்ச அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை யாராவது அதை பற்றி பேசணும். சில பேர்லாம் இதனால தான் அவர் இப்படி ஆகிட்டாரு, அதனால தான் அவர் இப்படி
சி புரியல எனக்கு ஒன்று. அவ்வளோ பெரிய ரெனவன் கம்பெனி வந்து இந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம் அது. அண்ட் அதுக்கப்புறம் இப்படி ஒரு போஸ்ட் போட்டும் வந்து எஸ்ஆர் பிரபு சார் வந்து ஸ்ரீயை வந்து நாங்கள் பழைய மாதிரி ஆக்கணுன்ட்டு போஸ்ட் போடுறாருன்னா அங்கேயே லாஜிக் இருக்குதுல்ல. ஸோ ஸ்ரீயண்ணாவா இல்லை இப்போது. அது ஒன்று தான். மற்றபடி அவருக்கு ட்ரக் அடிக்ட்டு அவர் இது சரி ட்ரக் அடிக்டாகவே இருக்கட்டுமே. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். வேணும்ட்டே என்ன யாராவது ட்ரக் அடிக்ட் ஆனும் ட்ரக் அடிப்பானாங்க? அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்ல அவருக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி சொல்கிறதே இல்லையே. அவர் ட்ரக் அதிகமாக அடிச்சு எப்படி ஆயிட்டாருன்றீங்க. பட் ட்ரக் அடிக்கிறதுக்கு காசு ஒன்று இருக்கணும்ல, அதோட ப்ரொவோக்கிங் இருக்கணும்ல. நான் இருந்திருக்கேங்க 3.5 வருஷம் ஸ்ரீயண்ணா கூட. அவர் அந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாதுங்க. அந்த டயத்தில் நான் இப்போ உங்ககிட்ட அது கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு 3.5 இயர்ஸ்க்கு மேலே ஸ்ரீயண்ணா கூட உங்களுக்கு ட்ராவல் இருக்குது. அந்த டயத்தில் அவர் எப்படி இருப்பார்? ஏன்னா இப்போ நான் நிறையா நியூஸ்லாம் கேட்குறேன். செம்ம ஜாலி டைப். ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன். ஓகே. ஏன்னா நான் நிறைய கேள்விப்படும் போது அவர் பயங்கர இன்ட்ரோவர்ட்டுங்கிறாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்கிறாங்க. ஆமாம், இன்ட்ரோவர்ட்டுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா அப்படி இருந்தது கிடையாது. மற்ற ஆக்டர்ஸோட அப்படி இருந்தாங்களா இல்லை அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸோட அப்படி ஒரு வேலைக்கு இருந்திருக்கலாம். பட் என்னோட நடித்த போது அண்ணா அப்படி இல்லை. நான் அண்ணா கூட ஆட்டோலலாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நானும் ஷூட்டிங் ஆனனே ஆட்டோவில் தான் போவோம், டப்பிங் போவோம், பேசிகிட்டே வருவார் என் கூட. நான் ஏதாவது தப்பாக ஆக்ட் பண்ணேன்னா என்கிட்ட அங்கேயே சொல்லுவார், நீ இப்படி தப்பாக பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக பேசுகிற ஆள். எனக்கு அதுதான் புரியவே இல்லை. ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவே இருக்கேன் நான். இப்போ இதுதாங்க ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்க்கு இதுதான் ஆன்சர்னா ஓகே. நீ ஒரு ஆன்சர் எழுதிட்டு இதுக்கு கொஸ்டின் பிடிச்சிக்கணும் எப்படி இருக்குது? அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம அவங்க ஃபேமிலிக்கு இங்கே சைடாக இருக்கட்டும், அங்கே இல்லை வேறு ஏதாவது ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருந்து ஆக முடியும். இப்போ எனக்கும் ஆசை இருக்கு இல்லையா, எங்கே அண்ணா இருக்காரோ நானாவது போய் அண்ணா அழைச்சிட்டு வந்தணுன்ற ஒரு தாட் இருக்கு இல்லையா. இதுக்கு மற்றவங்க யோசிக்கிறாங்களோ இல்லையோ, மனசாட்சி இருக்கவன் யோசிப்பான். நான் நடிச்சிருக்கேன் அவர் கூட. நான் வந்து அவர் கோ ஆக்டராக பார்த்துல, நான் அண்ணாவை தான் பார்த்துட்ருக்கேன் இனி மட்டும். ஸோ நான் என் அண்ணாவை போயிட்டு ஓகே எங்கே இருந்தாலும் நான் என் அண்ணாவை மாற்றணும் அப்படின்னாலும் வித்தவுட் ரீசன் ஆஃப் வாட் ஹேப்பன் நான் எதுவுமே எடுக்க முடியாது, எந்த ஸ்டெப்பும். இன்னொரு ஆமாம் பிரதர், இன்னொன்று நான் கேள்விப்பட்டேன். அந்த டை அடிச்சுட்டு இதெல்லாம் இருக்கும்போது வந்து நிறையா அதையுமே நிறையா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்து எல்ஜிபிடிக்யூவாக மாறிட்டார், டிரான்ஸ்ஜெண்டராக மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா அது பார்த்துட்டு. அதான் சொல்கிறேன். அது வந்து என்ன அப்படின்னா அந்த கேப்ஷன்ஸ் தான் காரணம். அவர் ஒரு போஸ்ட் போட்டுட்டு ஒரு கேப்ஷன் ஒன்று போட்டிருக்காருல, நான் தான் சொல்கிறேனே அது ஸ்ரீ அப்படின்ற ஒரிஜினல் கேரக்டரே இப்போ இங்கே கிடையாது, இங்கே மட்டும்தான் இருக்குது. இங்கே இருக்கிற கேரக்டர் மாறணும். ஸோ நமக்கு அந்த ஒரு அவசரத்தில் நான் எப்படி வேணால் நம்மளை போர்ட்ரே பண்ணிப்போம். நாளைக்கு இவருக்கெல்லாம் க்யூர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நானாக இதெல்லாம் பண்ணேன்னு அவர் கூட தாட் வரலாம். ஸோ இப்போ டிப்ரெஷனுக்கு இந்த ஜுரம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு தொட்டு கண்டுபிடிச்சிருவேன். டிப்ரெஷன் உங்களுக்கு இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் நார்மலாக சிரிச்சிட்ருப்பீங்க, டே பார்க்க நல்லா தான் பாருக்கான், அவன் போகணுன்னே அவங்க என்ன பண்ணுறான்ற ஆக்டிவிட்டிஸ் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போவும் சொல்கிறேன், அவங்க ஃபேமிலிக்கு இந்த கிட்டேருந்து வர ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு யாரும்லாம் வேணாம், சப்போர்ட்லாம் வேணாம். நான் எங்கே இருக்காலும் போய் என்னால் முடிஞ்ச ஒரு ட்ரை அட்லீஸ்ட் நான் பண்ணுவேன். நாளைக்கு என்னை வந்து ஸ்ரீயண்ணாவே கேட்டாலுமே, நீ யாரா எனக்கு, நீ ஏன்டா என்னை பற்றிலாம் உட்காந்து பேசுகிற அப்படின்னாலுமே, நான் அவரை எப்படி பார்த்துருக்கேன்னு ஒன்று இருக்குல்ல, நான் அந்த நான் அதை பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. அந்த விஷயம் நமக்கு விஷயத்தில் நமக்கு கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த அவரை பற்றி
பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு விட்டுட்டு அவரை கிட்ட மாற்றுறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்தால் ஓகே. என்ன ஆர்ஐபி போஸ்டாக போட்டிருக்கான் அவருக்கு. இல்லை நான் கேட்குறேன், அந்த மாதிரி ஆச்சுனா தான் அவர் அப்படி இருந்தார், அவர் இப்படி இருந்தார். ஏங்க ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் அவளுக்கு, அவ்வளோதான். ரெக்டிஃபை பண்ணி அதை பார்க்கணும்ல. எனக்கு அந்த சோர்ஸுக்கு விஷயமா வந்து யாருமே பேசலான்றதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா, இந்த எல்லாமே ஸ்ரீயண்ணாவோடது நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு கனவாக இருக்கக்கூடாதுன்னு தான் இருக்கு எனக்கு. எனக்கு இன்டர்வியூ ஆனதுக்கப்புறம் வெளில போனோன்னே எங்கள் அம்மாவுக்கு கட்டிலேருந்து எழுப்புனா நான் நல்லா இருக்கும்னு தோணும். சரி, எனக்கு யாருமே எதிர்ப்பு பார்க்கல, யாருமே எதிர்ப்பு பார்க்காத ஒரு விஷயம். அண்டு நான் அவர் மடியில் தூங்கியிருக்கேன், நான் அவரோட சாப்பிட்ருக்கேன். என்னை வந்து அவருக்கு அப்புறம் எப்படி பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து அவர் தம்பி மாதிரி தான் பார்த்தாரு. சார், ஆனால் இந்த இவர் ஸ்ரீயோட பிரச்சனை வரும்போது தான் இந்த ஒரு விஷயமா நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் நிறைய ஆக்ட்லாம் பண்ணியிருக்கீங்களா நான் கேட்குறேன். இந்த சேலரி இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்குமா ஆக்ட்ரஸ்க்கு? அது வந்து எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்குது தான். அது வந்து நாட் ஒன்லி ஃபார் ஸ்ரீயண்ணா, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் பற்றிக்கு நமக்கு வர ஆர்டிகல்ஸ் எல்லாமே படிக்கிறோம்ல. ஐயோ இவருக்கு வந்து சம்பளம் பாக்கி இருக்குது, அதனால் நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எல்லாமே ஒரு கட்டத்தில் சார்ட் அவுட் ஆகிற இஷ்யூ தான். பட் இந்த ஒரு இஷ்யூ ஆனனால மட்டும்தான் ஸ்ரீயண்ணா அப்படி ஆனார்ன்றதை ஒத்துக்க முடியாது. இதுக்கு எப்படி ஒத்துக்க முடியாது? ஏன்னா அவர் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பையன் தான் அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டான். அது எல்லாத்தையுமே விட்டுருங்க. நீங்கள் மிடில் கிளாஸு போருக்கு இதான் எதுவாக வேணா இருக்கட்டும், இதை மட்டுமே நீங்கள் அவர்கிட்டேருந்து பிரித்து எடுத்தீங்கன்னா, இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் யாராவது டிப்ரெஷன் ஆவாங்க அப்படின்னா எங்கே சம்மந்தமே இல்லையே எங்கேயும். ஸோ வேற ஒரு சாலிடான பாயிண்ட் ஒன்று இருக்குது. மேபி யாராவது அவங்கள ஒதுக்கி இருக்கலாம், இல்லை போன் விட்டுருக்கலாம். அந்த மாதிரிலாம் நான் யாராவது பண்ணும்போது தான் நம்ம மேலேயே நமக்கு ஒரு இரிட்டேஷன் வந்துடும். அப்படியும் இருக்கலாம், ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. பட் அப்படி ஒரு வேலை இருக்கலாம். ஸோ அதுதான் இப்போ வந்து அட்லாஸ்ட் வந்து சரியாயிட்டு அவராக சொன்னால் தான் உண்டு. மற்றபடி யாரோட அலிகேஷன்ஸையும் நம்ம சும்மா மேலோட்டமாக தான் பார்க்கலாமே தவிர்த்து அதை வந்து மற்றவங்களெல்லாம் ஒரு ஹெட்லைன்ஸ் தான் உள்ள அவர் தான் வந்து எழுதணும், வேற வழி இல்லை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Pre-book now. க்ஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.